Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah. Muhammad ibn Abdillah wa ala alihi hizbillah wa sahabihi jundillah amma ba'd. இன்று நாங்கள் பார்க்க போகின்ற பாடம் பெண்கள் சம்பந்தமானது. இது பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பாடம்தான். பெண்களுக்கு மாதாந்தம் ஏற்படக்கூடிய மாதாந்த துரு என்று சொல்வார்கள். அரபியில ஹைல் என்ற வார்த்தை பாய்க்கப்படும். அதே போல 22வது பாடம் அடுத்து நிஃபாசுடைய குழந்தை பிறந்ததற்கு பின்னால் ஏற்படக்கூடிய அந்த தொடக்கூடிய காலம், அது பற்றியும் இன்றைய பாடத்துல நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்ப முதலாவது பாடம் 21வது பாடம் மாதவிடாய் பற்றி, ஹைல் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, அதனுடைய விளக்கங்களை தான் இன்றைய பார்க்க போறோம். இப்ப நாங்க குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தோம். அதுல 4 விஷயங்கள் பார்த்தோம். முதலாவது ஜனாபத், அதாவது உடல் உறவு கொள்வதன் மூலமாக அல்லது மணி இந்திரியம் வெளியாகுவதன் மூலமாக குளிப்பு கடமையாகக்கூடியது. 2வது விஷயம் இந்த ஹைலாக இருக்கிறது. ஹைல் என்று சொன்னால் மாதவிடாய், மாதாந்தம் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய துரு. நான் இந்த பாடத்துல முழுமையாக ஹைல் என்ற வார்த்தையை பாவிக்கிறேன். உங்களுக்கு அது இதுதான் என்பதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஹைல் என்று சொன்னால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதாந்தம் வரக்கூடிய அந்த பீரியட் காலம், அதுதான் குறிப்பிடப்படும். எனவே அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் அரபால ஹைல் என்று தான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ் பாடம் முழுமையாகும். அப்ப ஒரு பெண்ணுக்கு அவங்களோட ஹைலுடைய காலம் அது முடிந்து விட்டால் கட்டாயம் அந்த பெண் குளிக்க வேண்டும். அப்ப ஹைல் சம்பந்தமான விளக்கங்கள், பாடங்கள், அதனுடைய சட்டங்களும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹைல் என்று சொல்லக்கூடியது அரபுல ஹைல் என்று சொன்னா நேரடி பொருள் வடிந்தோடுதல். ஒரு குட்டை உண்டோ, ஒரு வாய்க்கால் உண்டோ நிறைஞ்சி வடிஞ்சு போறதுக்கு தான் சொல்ல ஹைல் என்ற வார்த்தை பாய்க்கப்படும். அத பெண்களுக்கு மாதாந்தம் ஏற்படக்கூடிய அவர்களுடைய இயற்கையான அந்த இரத்த போக்குக்கு, அவர்களுடைய கருப்பையிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த இரத்த போக்குக்கு ஹைல் என்ற இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இது அந்த வார்த்தைக்கான ஒரு சிறிய விளக்கமாக இருக்கிறது. அப்ப ஒரு பெண்ணுக்கு இந்த ஹைல் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அவங்க குளிக்கணும் என்பதற்கான ஆதாரத்தை பார்க்கும்போது குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வயஸ்அலூனக அனில் மஹீலி குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலுன் நிஸா ஃபில் மஹீல். உங்களிடத்தில் அவர்கள் மஹீல், அதாவது இந்த ஹைலை பற்றி விசாரிக்கிறார்கள், கேட்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, ஹுவ அதன், அது ஒரு நோவினையான ஒரு விஷயம், நோவினை தரக்கூடிய ஒரு விஷயம். எனவே ஃபஅதஸிலு அன் நிஸா ஃபில் மஹீதி, அந்த காலத்துல, அவர்களுடைய அந்த தொடக்க காலத்துல அவர்களை நீங்கள் ஒதுங்கி நடங்கள். அதாவது குடும்ப வாழ்க்கை செய்ய வேண்டாம், உடல் உறவுல ஈடுபட வேண்டாம் என்றதை அப்படி நடக்காமல் நடந்து கொள்ளுங்க என்பதாகவும், வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் தூய்மையாகும் வரைக்கும், சுத்தமாகும் வரைக்கும் அவர்களை நீங்கள் நெருங்க வேண்டாம். ஃபைதா தத்தஹர்ன ஃபஅதூஹுன்ன மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ், அவர்கள் தூய்மையாகிவிட்டால், சுத்தமாகிவிட்டார்கள் என்றால் நீங்கள் அல்லாஹ் எவ்வாறு ஏவரிக்கிறானோ அந்த முறையில் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல சுத்தமானால் அப்படின்னு சொன்னால் குளிக்கிறது தான் அங்க மெயினாக சொல்லப்படுகிறது. அதுக்கு விளக்கம் சொல்லும் போது குளிப்பை தான் அங்க சொல்லப்படுகிறது, அவர்களுடைய அந்த பீரியட் காலத்துக்கு பின்னால சுத்தமாகிறது விஷயத்தில். 2வது குர்ஆன்ல ஒரு ஆயத்தை பார்த்தோம். 2வது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வந்து இந்த ஹைதுடைய விஷயமாக கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைதா அதுபர்த்தி, அதாவது அது உங்களுக்கு முடிஞ்சிட்டுன்னு சொன்னால், பகசிலி அன்கி அத்தம வசல்லி, நீங்க என்ன செய்யுங்க, குளிங்க, உங்களுடைய அந்த இரத்தங்களை கழுவி கொண்டு குளிச்சிட்டு அதுக்கு பின்னால வசல்லி நீங்க தொழுங்க என்பதாக சொல்றாங்க. இது வந்து புகாரியில முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியாயிருக்கு. அப்ப ஒரு பெண் வந்து அவங்களுடைய அந்த தொடக்க காலம் முடிந்துட்டு என்று சொன்னால், கட்டாயம் குளித்ததற்கு பின்னால் தான் தன்னுடைய கணவனோடு இருக்கக்கூடிய அந்த உடலுறவு ரீதியான விஷயத்திலே ஈடுபட வேண்டும். ஏனைய தொழுகை இபாதத்துகளையும் செய்ய வேண்டும். அது நல்ல முறையில நாங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். சில பெண்களிடத்துல இது பேணுதலாக இல்லை என்பது சில எங்களிடத்துல கேள்விகள் மசாலாக்கள் வரும்பொழுது விளங்கிக் கொள்கிறோம். குளிக்காமலே தன்னுடைய கணவனோட சேரக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அது தவறான விஷயம். கணவன்மாரும் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அவங்க வயதுக்கு வந்துட்டாங்க என்பதை எப்படி அறிஞ்சு கொள்றார்? அதோட காலம் எவ்வளவு? மூணு விஷயத்தை கொண்டு அறிஞ்சு கொள்ளலாம். முதலாவது, ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு கனவுல அவர்களுக்கு அந்த மணி என்று சொல்லக்கூடிய அந்த விந்து வெளியாகும், இஸ்கலிதமாகும். அவ்வாறு நடந்தால் அவருக்கு வயதுக்கு வந்துட்டாரு, அவர் பருவ வயதை அடைந்து விட்டார் என்று அர்த்தம். அப்ப அவங்களுக்கு பருவ வயதை அடைந்தவர்களுக்கு மார்க்கத்துல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஏனைய ஹஜ்ஜு ஜகாத் இவைகளாக இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் அவங்களுக்கு கடமையாகுது. அங்கிருந்தான் அவங்களுக்கு அந்த கடமை வருகிறது. சாதாரணமாக 7 வயதில தொழுவதற்காக வேண்டி ஏவ வேண்டும், 10 வயதுல அடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஹதீஸுகள் வந்திருக்கு. அது தொழுகைக்காக வேண்டி பழக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வயதுக்கு வந்தா கட்டாயம் அவர்கள் தொழுதையாக வேண்டும். அவ்வாறு தொழுகைகளை விட்டால் அவர்களுக்கு பாவம் இருக்கிறது. விடுபட்ட ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இரண்டாவது அடையாளம், பெண்ணை பொறுத்தவரையில அவங்களுக்கு இந்த ஹைலுடைய இரத்தம் வரக்கூடியது. அப்ப ஒரு பெண்ணுக்கு ஹைலுடைய காலம் ஆரம்பிச்சிட்டு சொன்னால் முதலாக அவங்க வயதுக்கு வந்துட்டாங்க என்று அர்த்தம். அதுல இருந்து அவர்களுக்குரிய இஸ்லாத்துடைய கடமை எல்லாம் அவர்களுக்கு கடமையாகுது. இரண்டாவது அடையாளம். அப்ப இந்த கனவு மூலமாக அவங்களுக்கு இஸ்கலிதமாகுவதற்கும் அல்லது ஹைலுடைய அந்த இரத்தப்போக்கு ஏற்படுவதற்குமான அதற்கு உரிய வயது எவ்வளவு, எந்த வயதுல அது ஏற்படும் என்று கேட்டால், சாதாரணமாக ஒரு 9 வயது அவங்க வந்து எத்தி கொண்டாங்கன்னு சொன்னா இந்த நிலைமை அவங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரம் குறையும், சில நேரம் 9 வயதை காண குறைந்த வயதிலையும் வரக்கூடிய காலங்கள் நிலைமைகளுக்கு சில வேளை அதுக்கு அதையும் தாண்டி போகும். ஆனால் அவங்க இன்னும் வயதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அது வந்து அந்தந்த ஏரியாக்களுடைய அந்த ஊருடைய அந்த கிளைமேட்டை பொறுத்து, அந்த பெண்ணுடைய அந்த பிள்ளைகளுடைய சாப்பாட்டு வகைகளை பொறுத்து, அவங்களுடைய உடல் ரீதியான மாற்றங்களின் பொறுத்து அந்த வயதில்லை வந்து மாறுபடும். 9 வயதுல தான் வருமண்டல்ல, அந்த வயதுல தான் ஆரம்பமாக வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப மூணாவது அடையாளம், அதாவது மூணாவது அடையாளம் எதை கொண்டு அவங்க வயதுக்கு வந்துட்டாங்க என்பதை வச்சு விளங்குறேன்னு சொன்னா, ஒருவேளை அவங்களுக்கு கனவின் மூலமாக இஸ்கலிதமாகவும் இல்லை, அவங்களுக்கு ஹைலுடைய அந்த நிலைமை ஏற்படவும் இல்லை என்றால், அவங்களுக்கு 15 வயதாகிட்டால்
15 வயது பூர்த்தி ஆயிட்டாங்கண்டா அதுல இருந்து அவங்களுக்கு எல்லா கடமைகளும் அவங்களுக்கு வந்துடும். மார்க்கத்துடைய எல்லா கடமைகளும் அவங்களுக்கு 15 வயசு வந்துட்டால் அதுக்கு முன்னால 15 வயது வரங்காட்டிலும் எந்த ஒண்ணுமே மாற்றங்கள் நடைபெற இல்லை என்றாலும் 15 வயசு ஆகிட்டால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஹைல் வர வேண்டும் என்றோ அல்லது இப்படியான கனவின் மூலமாக இஸ்கலிதமாகணும் என்றோ எதிர்பார்க்க தேவையில்லை. 15 வந்தா அவங்களுக்கு கட்டாயம் மார்க்க சட்டங்கள் அவங்களுக்கு கடமையாகுது என்பதை நாங்க விளங்கிக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஹைலுடைய ஒரு பெண்ணுக்கு ஹைல் வந்தால், அந்த மாதவிடாய் வந்தால் ஆக குறைஞ்ச காலம் எவ்வளவு வரும், ஆக கூடிய காலம் எவ்வளவு வரும், நடுப்பட்ட காலம் எவ்வளவு வரும் என்ற அந்த விஷயத்தை நாங்க பார்க்க போறோம். முதலாவது, ஆக குறைஞ்ச காலம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள், அதாவது ஒரு முழு நாள், ஒரு இரவு ஒரு பகல், அதுதான் முழு நாள். ஒரு இரவும் ஒரு பகலும் முழுமையாக வந்தால் அது ஹைதுடைய இரத்தமாக அது இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆக கூடியது 15 நாட்கள், அதுவும் அதனுடைய இரவு பகல் ரெண்டையும் சேர்த்து 15 நாட்கள். ஆக கூடிய நாள் ஒரு பெண்ணுக்கு இந்த ஹைல் வரக்கூடிய காலம். மூணாவது, அதாவது நடுத்தரமான காலம், இது பெரும்பாலான பெண்களுக்கு இவர்தான் இருக்கும். 6 அல்லது 7 நாட்கள் வரும். 6 அல்லது 7 நாட்கள்ல அந்த ஹைலுடைய காலம் முடிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்ப இது ஒவ்வொரு பெண்களுக்கும் வித்தியாசமாகும், கூடும் குறையும் அந்த விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதே போல 2 அசுத்தங்களுக்கு மத்தியில ஒரு சுத்தத்தின் காலம், ஒரு ஹைல் சுத்தமாகி திரும்ப அடுத்த ஹைல் வாரத்துக்கு இடைப்பட்ட காலம் 15 நாட்கள், ஆக குறைஞ்ச காலம். ஆக கூடிய காலம் அது எத்தனை நாளும் இருக்கும். வருட கணக்கிலையும் அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் ஆக குறைஞ்சது 15 நாளாவது அவங்களுக்கு என்ன செய்யும், அவங்களுடைய சுத்த காலம் இருக்கும் என்பதை எங்களுடைய அறிஞர்கள் சொல்லித்தராங்க. அப்போ தொடராக ஒரு பெண்ணுக்கு அதாவது ஹைலுடைய காலம் தொடருமா, 1 வருடம் 2 வருடம் தொடர்ந்தே வந்து கொண்டிருக்குமான்னு கேட்டால் அப்படி வாரத்துக்கு வாய்ப்பில்லை. அப்படி ஒரு காலமும் வராது. அப்படி வாரன்னு சொன்னால் அது இன்னொரு சட்டத்துக்கு வரும். அதுதான் இஸ்திஹாலாவுடைய சட்டம். ஒரு பெண்ணுக்கு ஆக குறைஞ்சது ஹைல் வரணும் ஒரு நாள். அப்போ ஒரு நாளை விட குறைய ஒரு அரை நாள்ல அந்த வந்த இரத்தம் என்ன செஞ்சு நின்றுட்டு, முழுமையாக நின்றுட்டு அப்படின்னு இருந்தால், அல்லது ஆக கூடியது 15 நாள் வரணும். 15 நாளை காண அதிகமா போகுது, 15 நாளை காண அதிகமாக போகுதுன்னு சொன்னால் அந்த இரத்தம் ஹைலுடைய இரத்தம் என்று சொல்லப்பட மாட்டாது. மாறாக அதுக்கு இஸ்திஹாலாவுடைய இரத்தம் என்று சொல்லப்படும். இது நோயின் காரணமாக வரக்கூடிய ஒன்று. இது நோயின் காரணமாக வரக்கூடியது. அப்ப இந்த காலத்துல அவங்க என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நாங்க விளங்கி அதை செய்யணும். ஹைலுடைய காலத்துல செய்யக்கூடாதது ஒரு விஷயம் இருக்கு. அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களை பார்ப்போம். இஸ்திஹாலாவுடைய காலத்துல என்ன செய்யணும் என்று சொன்னால், அவங்களுக்கு இவ்வாறு இரத்தம் வருவதன் மூலமாக உங்களுக்கு செல்ல விளங்குதா இருக்கும். வளமையாக மாதவிடாய் வரக்கூடிய காலம் இல்லாம அது அதிகமான காலம் வருதுன்றால் 15 நாள் தான் ஆகக்கூடிய காலம். அதை காண 16, 17, 18 தொடர்ந்து போய் கொண்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் அது நோயின் காரணமாக வரக்கூடிய இரத்தப்போக்கு. எனவே இவ்வாறு வந்தால் அவங்களுடைய உலோ முறையுமே ஒழிய அவங்களுக்கு குளிப்பு கடமை இல்லை. உலோ முறையும் குளிப்பு கடமை இல்லை. அப்ப இவங்களுக்கு தொழுகை விடையலுமான்னு கேட்டா தொழுகையை விட முடியாது, நோன்பை விட முடியாது. அதெல்லாம் செய்யணும். அவங்க எவ்வாறு செய்யறன்னு கேட்டால், முதலாவது ஒரு தொழுகையுடைய நேரம் நுழைஞ்சதற்கு பின்னால, தொழுகையுடைய நேரம் நுழைஞ்சதுக்கு பின்னால லுகர் தொழ போறேன்னா லுகருடைய பாங்கு சொன்னதற்கு பின்னால அவங்க அந்த பெண்கள் முழுமையாக சுத்தமாகணும். அதாவது கழுகி சுத்தமாக்கி
அந்த இரத்தங்கள் வடியாத முறையில அவங்களுடைய அந்த வளமையாக பாவிக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு அதை என்ன செஞ்சணும், இரத்தங்கள் வடியாத முறையில செஞ்சு கொள்ளணும். செஞ்சு கொண்டு அதுக்கு பின்னால அவங்க என்ன செய்யணும், உலோ செய்யணும். உலோ செஞ்சுட்டு அந்த உலோவின் மூலமாக ஒரு பருது மட்டும்தான் அவங்களுக்கு தொழலாம். சுன்னத்துக்கள் தொழலாம், ஒரு பருந்து அவங்க தொழலாம். அடுத்த பருந்து தொழுவதாக இருந்தா, திரும்ப அசருக்கு தொழுவதாக இருந்தா இதே மாதிரி திரும்ப அசருக்கு பின்னால சுத்தமாகி கழுகிட்டு சுத்தமாகிட்டு அது வடியாத முறையில ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு அதுக்கு பின்னால அவங்க ஒழுவெடுத்து அந்த அசரை தொழணும். ஏன் காரணம் என்றால் இந்த இரத்தம் இது ஹைதுட இரத்தம் அல்ல, இது ஒரு நோயின் காரணமாக வருவதனால இது இந்த சட்டம் வரும். அதே போலதான் நான் முன்னால் சொன்னேன்னோ தெரியாது, இதுக்கு முன்னால பாடங்கள்ல சிறுநீர் தொடராக போய்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இதே சட்டம் தான் வரும். தொழுகைக்கு பின்னால், அதாவது பாங்குக்கு பின்னால அவங்க என்ன செய்யணும், சுத்தமாயிட்டு பஞ்சி அதாவது புடவை துண்டுகள் வடியாத முறையில் அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும், அவங்க உருவெடுத்து தொழணும். அதே போலதான் காற்று வழியாக, அதிகமாக காற்று வழியாகக்கூடிய ஒரு நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தராக இருந்தாலும் அவர் பருந்துக்கு பின்னால், அதாவது பாங்குக்கு பின்னால உதவெடுத்து அவர் தொழணும். ஒரு பருந்து மட்டும்தான் தொழணும். இதெல்லாம் அந்த சட்டத்துல வரக்கூடிய விஷயங்கள். அப்ப இவ்வாறு செய்வதற்கான ஆதாரம் ஒரு ஹதீஸில் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் நேரத்தோட ஒரு ஹதீஸை பார்த்தோம். ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுடைய விஷயத்தில்தான் இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதாவது அவங்களும் இது மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இரத்தம் வரக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்டவங்க. அப்ப அந்த பெண் கேட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைலுடைய இரத்தம் மிகவும் கடுமையான கருப்பாகவும் வளமையாக நீங்க விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்க தொழ வேண்டாம். அப்படி இல்லாம இருந்தால் அது நோயினால் வரக்கூடிய இரத்தம். எனவே நீங்க உது செஞ்சுட்டு தொழுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில கட்டாயம் அவ்வாறு நோயால் பாதிக்கப்பட்ட இஸ்திஹாலாவுடைய இரத்த போக்கு போகக்கூடிய பெண்கள் தொழுகைகளை விட முடியாத அவர்கள் கட்டாயம் தொழுதாக வேண்டும். அப்ப இந்த பாடத்துல 21ஆம் பாடத்துல பெண்களுடைய இந்த மாதவிடாய் காலம் விஷயமாக நாங்க பார்த்தோம். நாங்க ஏதாவது டவுட் இருந்தா இன்ஷா அல்லாஹ் குரூப்ல கேளுங்க. நாங்க அடுத்த பாடத்தையும் பார்க்க போறோம். எனவே இந்த பாடத்தை எடுத்தோடு முடிச்சுக் கொள்றோம் இன்ஷா அல்லாஹ்.